நடத்தினீரே, எங்களோட நன்றி நாள் நிறைகிறதப்பா. இந்த மாதம் எப்படி கடந்தோம் என்பதை நாங்கள் அறியவில்லை. இந்த மாதம் முழுவதும் நீர் கிருபையாக வழிநடத்தினீர், பாதுகாத்தீர், ஆண்டவரே போஷித்தீர், பராமரித்தீர், தேவைகளாக சந்தித்தீர். ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே நீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் செய்த நன்மையை நினைக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, கர்த்தரை மையப்படுத்த நீ தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை என்ற திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடி ஆண்டவரே இருக்கிறீங்களோ அவங்க நடுவிலே மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னீங்களே. நீங்கள் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்ததுக்காக நன்றி அப்பா, எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உண்மை ஆராதிக்கும்படியான ஆண்டவரே தகுதியை எங்களுக்கு தாங்க. அவங்க ஒரு சை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரமபிதா விரும்புகிறீரேன். இந்த வழியில கூட எங்களை அன்று ஒப்பு கொடுக்குறோம். ரத்தத்தினாலே கழுவுங்க, பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீரே. கர்த்தாவே இயேசுவே உம்மை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, துதிக்க, எங்களை குறைகள் குற்றங்கள் அக்கிரமம் மீறுதல் துணிகரம் பாவெல்லாம் மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்க சொன்னது போல எங்களை இப்போது சுத்திகரிக்கட்டும். எங்களை மாத்திரமல்ல, வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும். இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், சுத்திகரிப்பீராக. இந்த வாகனம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் பாடல் வழியாக எங்களோட பேசும். நாங்கள் ஆண்ட ஜெபிக்கிற ஜெபங்கள் பதில் கொடுங்க. வார்த்தை வழியாக எங்களோட பேசும். ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எல்லா விதத்திலும் உண்மையை உயர்த்த மையப்படுத்த கிருபை தருவீராக. இப்போதும் ஆண்டவரே கர்த்தாவே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒருவனப்பட்டு எவைகளை கேட்கிற உண்டாக சொன்னீரே. உம்முடைய பிரசனம் உண்டாகட்டும் அப்பா. இப்போதே உடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய பிரசனம் நடம் முழுவதும் காணப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய மகிமையினால் நிரப்பி, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய திவ்ய பிரசனத்தினால, ஸ்வீட் பிரசன்ஸ் ஓ லார்ட், உம்முடைய இன்ப பிரசனத்தை தந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருந்து நீ நடத்தும் அப்பா. எங்கள் மத்தியில் உலா வேண்டும், எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும், எங்கள் மத்தியில் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலையும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. கிருபையினால, சுகத்தினால, பலத்தினால, பிரசனத்தினால, வார்த்தையினால, வல்லமையினால ஓ நிரப்பி ஆசீர்வதிப்பீராகப்பா. ஓ கபாலா, இப்போதே உம்முடைய பிரசனம் இறங்குறதுக்காக சோத்திரம், உம்முடைய ஆவி இறங்குறதுக்காக சோத்திரம், உம்முடைய மகிமை இறங்குறதுக்காக சோத்திரம். ஓ கல ஹந்தரே ரிபாலா சிவா கபாதான் ஹங்கரோ, ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்கள் கூடிய ஆராதனைக்கு எல்லா ஆராதனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்கான சுதந்திரம் சொன்னீர. எல்லா மனிதனுடைய வன்கண், போராமை, எரிச்சல், பிசாசு கிரிகளை ஆண்டவரே எங்களுக்கும், ஆண்டவரே எங்களுடைய சபைகளுக்கும், பசுத்தவான சபை விரோதமாக ஆண்டவர் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டி சுட்டரிக்கிறோமாப்பா. அதுகளை மூடிக்கொள்ளுங்க. இயற்கை ஆண்டவரே சாதகமாக்குங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம உட்கார்ந்து பாடலை பார்த்து கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். மங்களம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் இந்த மாதம் முழுவதும், புதிய ஆண்டிலே முதல் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே வரும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆத்துமமே என் உள்ளமே என்று சொல்லி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அதில் 2வது பேரால நடத்திய வழிகள் நோக்கிடுவாய், அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நம்ம உணர்ந்து தேவ சமூகத்தில் அப்படியே பாடுவோம். ஆபத்தில் அடைக்கலம், ஆறுதல் இன்னலில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரை. ஆத்துமமே என் உள்ளமே
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை வளர்த்தவரே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை வளர்த்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரே நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே. தூத ஜீவமோஜனம் சோரின் நீந்தவரே ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே. தூத ஜீவமோஜனம் சோரில் நீந்தவரே ஜீவனுள்ளோர்க்கு நீ சாட்சியாய் நின்றிட ஜீவனால் நீரை துன்னை காத்தவரே. ஜீவனுள்ளோர்க்கு நீ சாட்சியாய் நின்றிட ஜீவனால் நீரை துன்னை காத்தவரே. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை நடத்திய வழிகள் நோக்கிடுவாய். அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய். அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் அருள் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலின் அருள் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை பார்வோனின் சேனைகள் தொடர்ந்த போதும் உயர் யோர்தானின் அலைகள் புரண்ட போதும் பார்வோனின் சேனைகள் தொடர்ந்த போதும் உயர் யோர்தானின் அலைகள் புரண்ட போதும் அக்கினி மேக ஸ்தம்பமாய் நின்றவர் அரணும் முன் கேடகமாயிருந்தார். அக்கினி மேக ஸ்தம்பமாய் நின்றவர் அரணும் முன் கேடகமாயிருந்தார். ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை தூதரும் அறியாத தூதுகளின் உன்னை தாசனாய் உயர்த்தினார் தாரணியில். தூதரும் அறியாத தூதுகளின் உன்னை தாசனாய் உயர்த்தினார் தாரணியில்.
நோக்கிடுவாய். அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய். அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதலில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை நாளொரு மேனியோ பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் உன்னை வளர்த்தவரை நாளொரு மேனியோ பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் உன்னை வளர்த்தவரை. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை. ஹல்லேலூயா. அவர் நல்கின கிருபைகள்னாலே நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை மட்டுமல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓ காட் மை ஃபாதர். என் பிதாவே, என் தேவனே, உம்முடைய உண்மை மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. ஆங்கில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, thou forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நாம் அவரை நம்பி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். எல்லாம் சந்தோஷமாக அந்த பாடலை பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ரூத் எல்லாவற்றையும் இழந்து, தன் கணவனை இழந்து, ஜன்ம தேசத்தையும் தகப்பனையும் தாயும் விட்டு கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தாள். கர்த்தர் ஒரு நிறைவான பலனை தந்தார். ஹல்லேலூயா. நம் விசுவாசத்தோட மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டை கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
சொல்லிட்டு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் ஹல்லேலூயா முழங்கால் படிட்டு அப்படியே உட்கார்ந்தபடியே உங்களுக்கு எப்படி வசதியோ கர்த்தரை நன்றாக நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆபத்து நேரிடுகிற வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா நம்மை தப்புவித்து முற்றிலும் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது சிங்கமோ, ஓ ஹல்லேலூயா, அது ஓனாயோ, அது கரடியோ, எந்த விதத்திலே பிசாசின் ஆவிகள் நம்மை தாக்க வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை ரட்சித்து நம்மை விடுதலையாக்குகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்தும நேசர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து நன்றாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. எத்தனை ஆபத்துகள், எத்தனை கண்ணிகள் நமக்கே தெரியாது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வலை தப்பிய குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை விடுதலை ஆக்கினீரே, நன்றி அப்பா. எங்களை ரட்சித்தீரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. விடுதலையோடு நன்றி நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவில் வந்த பயங்கரங்கள், பயங்கரமான நோய்கள், படு குழிகள், நாச மோசங்கள் எல்லாத்துக்கும் தேவன் நம்மை விலக்கி தப்புவித்தாரே. நன்றி நன்றி நன்றி. கண்களை மூடி ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து சத்தத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்ட இந்த நாட்களில் எல்லாம் அப்பா எங்கள் ஆத்துமாவை விடுதலையாக்கினீரே ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்களை அனுப்பி எங்களை ஏந்தி கொண்டீரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து காத்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல காத்தீரே. எங்கள் பிள்ளைகளை காத்தீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய சட்டைகளின் கீழ் நாங்கள் வந்த பொழுது அடைக்கலமாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சட்டைகளால் மூடி நீரப்பா. ஓ ரீமா நாமா ஷந்துல ரபா தியா நாமா கர மனா தல ரபா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நீமா ரீபா லதுனா மனா ஷிகபா தியா நாமா ஓரி திரா மாங்கர மனா தியா நாமா ஷந்துர மனாங்கர பலதல ரபா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். எல்லாரும் சொல்லுவோம். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். glory அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசத்தோடு அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. முடிந்தவர்கள் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். மற்றவர்கள் உங்கள் வசதியை போல நீங்கள் செய்யுங்கள். தேவ சமூகத்தில் நமக்கு அவர் சமூகத்தை நம்ம உணர்ந்தால் போதும். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் த பாஸ்டர், இட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் அவர் ஹார்ட். ஹல்லேலூயா. நம்ம எந்த சரீர நிலையில் இருக்கிறோம் என்பதல்ல, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அன்றைக்கு ரூத் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள்.
அவ கேட்குறா, எனக்கு எதனால உன்னுடைய கண்களை தயவு கிடைச்சது? ஹல்லேலூயா. ரூத் 2:10 பார்க்குறோம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. நாமும் தெய்வ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எதனாலப்பா என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க? ரூத்தோட இருதயம் அப்படியே துள்ளி குதிக்குது. அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இது மோவாப் தேசத்திலிருந்து வந்த மோவாபிய பெண் பிள்ளை. ஆனால் அவள் சொன்னதெல்லாம், அவள் செய்ததெல்லாம் சொல்லப்பட்ட பொழுது போவாஸ் சொல்கிறார், நீ எங்கேயும் வேற எங்கேயும் போயிடாத, என் வேலைக்கார பெண்களோடே இரு, யாரும் உன்னை தொடாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த தைரியமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரூத் கேட்கிறா. ஹல்லேலூயா. அவருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்துடைய இருதயம் அப்படியே மகிழ்கிறது. ஹல்லேலூயா. நம்மையும் தேவன் அப்படி தானே நடத்தினார். ஒன்றும் இல்லாமல் நம்ம அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏசப்பா பின்னாடி அப்படியே வந்தோம். எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நிந்தைகள், ஆனால் கர்த்தர் நம்மை அப்படியே விடலை, நிறைவான பலன் நம்ம கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். ஏன்னா உம்முடைய அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. ஹல்லேலூயா. உம் கண்களில் கிருபை பெற்று இந்த பாடி மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும்.
ரூத் அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அடைக்கலமாக வந்தாள். ஓ ஹல்லேலூயா. போவாஸ் கிட்ட அடைக்கலம் புகுந்த பொழுது அவளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மாலே வாழ்க்கை பெற்றேனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பானால தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்போவோ உண்மையாக சொல்கிறேன், என் கதை எப்போவோ முடிஞ்சிருக்கும். எப்போவோ பாவத்தில் அழிஞ்சு ஒழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக என்னை தேடி வந்து ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவரால் தான் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம், இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ நல்லா உணர்ந்து பாடுவோமா? உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. எல்லாரும் சொல்லுவோம். உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. எல்லாரும் சொல்லுவோம். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், அன்பை பாடும். என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசுவே எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர். எல்லாரும் சொல்லமா? உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே. உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே. எல்லாரும் சொல்லுவோம். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், அன்பை பாடும். என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசுவே எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர் போதும். ஹல்லேலூயா. 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 அப்படியே அவரிடத்துல சொல்லுங்க. ஏசப்பா உம்முடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அதை நினைக்க நினைக்க நம்மால் அந்த அன்பிற்கு அளவே சொல்ல முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து அப்படியே பெர்ஃபெக்டாக பூரணமாக வாழ்ந்தோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. எத்தனையோ குறைகள், எத்தனையோ பின்மாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ துரோகங்கள். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக மன்னித்து பொறுத்து நம்மை தம்முடைய ரத்தத்தால் கழுவி தம்மிடத்திலே சேர்த்து கொண்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்லுவார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே செட்டைகளின் கீழே சேர்த்து கொள்ளும் வருது போல உங்களை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாக
மனதில்லாதவராக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு என்று வேதனையோடு சொல்லுவார். எத்தனை தரமோ நம்மை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சேர்த்து கொண்டீரே அப்பா. ஒரு தாய் கோழி குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது போல ஒவ்வொரு முறையும் ஆபத்து வந்த பொழுது, உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது உமது செட்டைகளை விரித்து என்னை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, மனதார நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ரூத் போவாஸ் அந்த நிலத்தில் பொறுக்கினது மட்டுமல்ல, அவன் சொல்கிறா, ஆண்டவனே, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய போர்வையை என் மேல் விரியும், நீர் சுதந்திரவாளி, என்னை உமக்கு சொந்தமாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவள் சொல்கிறா, எனக்கு உங்களை விட்டால் யாருமே இல்லை. அதை தான் அவள் சொல்கிறா. நான் உங்களுடைய வயலில் பொறுக்கிறேன், எனக்கு இனிமே ஒரு வாழ்க்கைன்னா அது நீங்கள் தான் எனக்கு தரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மைன்னா அது நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் தரணும். என்னை நீர் சொந்தமாக்கி கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய போர்வை என் மேலே விரியும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு உங்களை விட்டால் யாருமே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கூடவே எல்லாரும் இருக்கலாம், ஆனால் உண்மையாக நம்முடைய ஆத்தும நேசர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அப்படியே சொல்லி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உணர்ந்து பாடுவோம். உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா,
ரூத் சொல்லணும், ஆண்டவரே போவாஸை பார்த்து சொல்கிறா, நான் உடைய அடியாளாகிய ரூத் உடைய போர்வையை என் மேல் விரியும், என்னை நீர் சுதந்திரவாளி, என்னை உமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளும் என்று கேட்கிறார். அப்போ போவாஸ் சொல்கிறார், நீ வாலிபர் பிறகே போகல, அந்த ஐஸ்வர்யமோ தரித்திரமோ வாலிபர் பின்னாடி நீ போல, நீ என்னையை பின்பற்றி வந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நாமும் இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இதுவா அதுவா, உலகம் கை கொடுக்குமா என்று சொல்லி போகாமல் கர்த்தரையே நம்பும் பொழுது ஹல்லேலூயா, அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே, அது இருதயத்திலேருந்து நம்ம சொல்லணும், அதை வாழ்க்கையில் அபியாசிக்கணும். எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் கர்த்தரை தவிர உண்மையாக நமக்கு நன்மையை யாருமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. போவாஸ் உடனே அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து இளைப்பாராமல் அதை செய்து முடித்தான். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய பரம போவாஸ் இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விட்டால் யாருமே இல்லைப்பா. உம்மை விட யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவரை விட அவருக்கு மேலே யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் ஒரே தடவை அதை பாடுவோமா? உம்மை விட்டால் யாரும் இல்லை, நீங்கள் போதும் எனக்கு, அது மட்டும் இல்லை, நீங்கள் வேணும்ப்பா, நீங்கள் வேணும், நீங்கள் இல்லாமல் என்னால் முடியாது. ஹல்லேலூயா. உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து இயேசுவே எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, எனக்கு நீங்கள் போதும் என்னுடைய உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில். ஓ ஹல்லேலூயா. அது மலை போல இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, ஓ அது வறட்சியான நிலமோ, அது நீர் பாய்ச்சான நிலமோ, இயேசுவே நீங்கள் எனக்கு போதும்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு எனக்கு போதும், உம்முடைய இரக்கம் எனக்கு போதும், உம்முடைய மனதுருக்கம் எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து அப்படியே ஆண்டவரோட பேசுங்க. ஏசப்பா நீங்கள் போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. அதை தான் ரூத் சொல்கிறா, உம்முடைய போர்வை என் மேலே விரியும், நீங்கள் மாத்திரம் என்னை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னா அது எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் என்னை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னா அது எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு வேணும்ப்பா. ஜீசஸ் ஐ நீட் யூ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கரங்களை உயர்த்தி அசைத்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அப்படியே ஆராதனை செய்வோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சட்டங்களில் அடைக்கலமாய் வந்த அந்த ரூத் என்ன நிறைவான பலன் பாருங்க. ஹல்லேலூயா. வயலிலே பொறுக்கி ஒரு பொறுக்கி கொண்டிருந்தாள், ஒரு விதவையாக பொறுக்கி கொண்டதில் ஆண்டவர் அவ போவாசுடைய நிழலில் தஞ்சம் புகுந்த பொழுது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாகவே மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் அப்படி தான் ஒன்றும் இல்லாமல் வரலாம். ஏசப்பா பார்த்து பிடித்து கொள்ளும் பொழுது நம்மை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. விழுந்தாலும் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஏன் அவர் நமக்கு வேணும்? பலவீனத்தில் அவர் தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த் when I am weak. You are the treasure that I seek. You are my all. நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவர். You are my all in all. ஹல்லேலூயா. நம்ம உணர்ந்து அப்படியே ஆராதித்து கர்த்தரை பாடுவோமா? இந்த நேரத்தில் அப்படியே அந்த பாடலை பார்த்து பாடி கர்த்தரோடு ஒரே ஆவியாக நாம் செய்வோம். ஹல்லேலூயா. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. கரங்களை உயர்த்தி Jesus
பொக்கிஷமே எனக்கெல்லாம் நீரே. தேடுவேன் பொக்கிஷமாக உமையன்றி எங்கு செல்வேன், எனக்கெல்லாம் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு தேவா ஆட்டுக்குட்டி, எல்லாரும் வாயை திறந்து ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு 2 கைகளையும் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவராக உயர்த்தி 6 மணி நேரம் தொங்கினார். நம்மால் 6 நிமிஷம் கூட கையை உயர்த்தி இப்படியே வைக்க முடியாது. பிளட் ஃப்ளோ அப்படியே குறைஞ்சி போகும், ரொம்ப வலிக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இயேசு தேவ ஆட்டுக்குட்டி, துதிக்கு பாத்திரரே. 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 துதிக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ரூத் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தாள். ஓ ஹல்லேலூயா! அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளையும் கொடுத்து, அந்த பிள்ளைக்கு அந்த சந்ததியில் தாவீது, அந்த தாவீதின் சந்ததியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒரு விதவையாக எல்லாம் இழந்து, தகப்பன் தாய் உயிரோடு இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு, ஜென்ம தேசத்தை விட்டுட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு, அறியாத ஜனங்களிடத்தில் ஒரு அனாதையை போல வந்து அந்த ரூத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்! ஹல்லேலூயா! ஏராளமாக ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஏராளமாக. நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா! அவர் எல்லாத்தையும் நமக்கு போதுமானவர், ஏராளமானவர், தாராளமானவர். ஹல்லேலூயா! நம்ம சொல்லலாம், யூ ஆர் மோர் தென் இனஃப் டு மீ லார்ட். ஹல்லேலூயா! ஷால் வி சிங் தட் கோரஸ்? ஹல்லேலூயா! யூ ஆர் மோர் தென் இனஃப், யூ ஆர் மோர் தென் இனஃப், யூ are El Shaddai, God of plenty, the all-sufficient one, God Almighty. You are more than enough.
more time shall we sing in English, Tamil. அவர் ஆண்டவரே எனக்கு போதுமானவர். You are more than enough, Lord. நீங்க இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போவாஸோட பாதத்தில் இருந்து போர்வை விரியும் சொன்ன அந்த ரூத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். ஏசப்பா பாதத்தில் வந்தால் வெறுமையாக விடுவாரா? விடவே மாட்டார். நிறைய ஆசீர்வதிப்பார். அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுவோம். You are more than enough. உண்மையா சொல்லுவோம். You are more than enough. You are a Shaddai, God of plenty, the all-sufficient Lord, Almighty. You are more than enough. வலது கரத்தை உயர்த்தி பாடு. வலது கரத்தை உயர்த்தி. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதுமானவர். ஓ ரஹாந்தா ஷபாபா, உங்களுடைய அபிஷேகம் எனக்கு போதும், உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு போதும். ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தால் போதும், உங்கள் பிரசனம் என்னோடு இருந்தால் போதும். கரா ஹந்தாரா தீராபா ஷிபாபா பாபா பாபா கலா. நல்ல கையில தட்டி தேங்க்யூ லார்ட். துதிகன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அமைதியாக உட்காருவோம்.